உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, தயவு செய்து இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நோக்கி பாருங்க. மீது மிச்சம் இருந்தா சீமான் தரவுகளோட போட்டோம். நான் வேட்டு இல்லாம போறேன், நான் அரசியல் விட்டே போயிடுறேன், பொது வாழ்க்கை விட்டே போயிடுறேன். பதில் சொல்லியா? 3 நிமிஷம் கூட கிடையாதுங்க. 3 நிமிஷம் மொத்தமே இருந்தது 7 நிமிஷம். 3 நிமிஷத்துல பக்கத்துல நிக்கிறது போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ராணுவ சட்டப்படி, புலிகளின் சட்டப்படி போட்டோ எடுக்க அனுமதி கிடையாது, சந்திப்பதற்கு அனுமதி கிடையாது. இருக்கிற நேரத்தில் சரி ஒரு மனுஷன் வந்துட்டா ஏதோ சினிமா டைரக்டர்ன்றான், தமிழ் மேல ஆர்வமா இருக்குன்னு சொல்றாங்களேன்னு சரி போறதான் போ வா அப்படின்னு நின்று ஒரு போட்டோ எடுத்ததுக்கு இம்புட்டாயா? வண்டி வண்டியாவா அவுத்து விடுவீங்க? ஏகே பாடிச்சுனா தடவி வச்சு கொடுத்தாரா? இவர் மடியில வச்சுற தலையை ஊதி விட்டாரா? தடவி கொடுத்தாரா? அட பாதுகளா, வெக்கமா இல்ல? இதுக்கு பார்த்துட்டு கை தட்டுங்களா பச்சை பிள்ளைங்களா? அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு குழந்தைகள் தினம், உங்களுக்காக பாடம் எடுக்க கருத்தரங்க வச்சிருக்கோம். இன்னைக்கு போலீஸை பார்த்தா பின்னாடி பெடரிகள் அடிச்சு ஓடுற நீ என்ன வெட்டி கம்பு சுத்திட்டு இருக்க? மான்கரத்தேவா? மான்கரத்தேவா? உன் மான்கரத்தெல்லாம் வெளில வச்சுக்க. நாங்களாம் ரொம்ப மோசமான ஆளு, நாங்க களத்துக்கு இன்னும் வரல. வேணாம் வேணாம், தோலை உரிச்சிருவோம். கருவாட்டு சாம்பார்னா நீங்க சொல்றீங்களே கருவாட்டு சாம்பார்னு, நான் சொல்றப்பா நாங்க கருவாட்டு சாம்பாராவே இருந்துட்டு போறோம். ஆனா நாங்க சாம்பாரா இருக்க விரும்பல. நீங்க வெறும் சாம்பாருக்கு போறீங்க. புரியுதா உங்களுக்கு சாம்பார்னா யாருன்னு? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? திராவிடம் உங்களுக்கு என்ன செஞ்சுச்சு? திராவிட சொல்லு பிடிக்கணும், தமிழர் பேசிட்டு போங்களேன். வேணாத்துல நீ இப்ப ஏன் திராவிடத்தை எழுத்து பேசுற? அவன் சொல்ற கருத்தை நீ சொல்ற, நீ யார்? ஏக பாட்டி சவுண்ட் எடுத்து சுட்டாரா? இவர் சாப்பிட்டு இருக்கப்ப பின்னாடியே உட்காந்து என்ன சாப்பிட்டாரு? இட்லி சாப்பிட்டாரா? சாம்பார் ஊத்தி சாப்பிட்டாரா? எவ்வளவு குவான்டிட்டி சாப்பிட்டாரு? அது கிண்ணத்துல சாப்பிட்டாரா? மண் சட்டில சாப்பிட்டாரா? ஈயத்துல சாப்பிட்டாரா? சகரத்துல சாப்பிட்டாரா? வாயில வந்துடும். எச்ச சட்டி எடுத்துக்கிட்டு உலகம் முழுக்கும் பிச்சை எடுத்து சாப்பிடுற உனக்கு தலைவரோட நீ சாப்பிட்டியா? 3 நிமிஷத்துல எப்படி சாப்பிட முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? ரொம்ப நாள் நீங்க ஏமாற்ற முடியாது ராஜா. உங்க பாணியில சொல்ற ராஜா, ரொம்ப நாள் நீங்க ஏமாற்ற முடியாது. உங்க படம் புட்டுக்குச்சு, உங்க படம் அவுட்டு, ரீல் அறுந்துருச்சு, முடிஞ்சிருச்சு உங்க கதை. எப்பா திராவிடமும் தமிழ் தேசியம் உனக்கு கண்ணு தானே? அவர் சொல்லியிருக்காருல, உனக்கு பிரச்சனை திராவிடன்னா அதை விட்டுட்டு போக வேண்டியதானே ஓரமா? நீ பாஜக கார மாதிரி ஆர்எஸ்எஸ் கார மாதிரி உட்காந்து நீ பேசியிருந்த லாரில போய் இடிச்சு சாவ, நடுவில் போய் சாவற. நீ லெப்ட்ல வா ரைட்ல வா. நீ மூல ரைட்ல இருக்காடா, மூல லெப்ட்ல வா. நீ தான் ரைட்ல நிக்கிற, நாங்களாம் லெப்ட்ல தான் நிக்கிறோம். நாங்க நேரா நிக்கல. நீ முதல்ல ரைட்ல இருந்து லெப்ட் வா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ரைட்னு தெரியுதா இல்லையா? அந்த ரைட்ல இருந்து முதல்ல இங்க வா. நீங்க வேணா சீமான் பேச்ச கேளுங்க. ரிப்பீட் ரிப்பீட். இந்த ஒரு படம் மாநாடு ஒரு படம் வந்துச்சுல, அது ஒரே மாதிரி சொல்ல ரிப்பீட். சீமான் பேச்சில் சொன்னதே தான் சொல்லுவார். சீமானால இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஐயோ சினிமாக்காரங்களா எல்லாம் பொய் சொல்லுவாங்கன்ற அளவுக்கு ஆகி போச்சியா. கதை கதையா வண்டி வண்டியா விடுங்க. இப்ப ஏரோப்ளேன் கணக்கு கூட ஆரம்பிச்சுட்டீங்க. ஐயோ யோ நல்ல பெரியார் சொன்ன மாதிரி பகுத்தறி உள்ளவன் எவனாவது சீமான் பேச்ச கேட்டானா காரி துப்பாம எங்க போனா? நாங்கெல்லாம் பகுத்தறிவு கூட்டம், அதனால காரி துப்பிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு அரசியல் பேசிட்டு இருக்கான். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே அரசியல், எல்லாம் ஒண்ணுன்றான். ஒரே சட்டம்ன்றான், ஒரே திட்டம்ன்றான், எல்லாம் ஒண்ணுன்றான். நீங்க பேசுறது என்ன? நீங்களும் ஒண்ணுன்றீங்க. அதுதான் நாங்க தமிழர் 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 தமிழர்ன்றீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மூத்த தலைவரில் ஒருவரான இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை ஒட்டி இன்றைக்கு குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கத்தின் வழியாக அரசியலில் இருக்கக்கூடிய பச்சை குழந்தைகளுக்காக இந்த நாளில் குழந்தைகளுக்கு வகுப்பெடுப்பதற்காக இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். திராவிடமும் தமிழ் தேசியமும் என்கிற நிலையில் திராவிடத்தால் நாம் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகள் என்ன என்பதை ஒரு நாள் போதாது, ஒரு வாரம் போதாது, மாத கணக்கில் பேச முடியும். அவ்வளவு வரலாற்று தரவுகள் அடங்கிய ஒரு செய்தி.
ஆனால் இப்போ சிக்கல் என்னன்னா, கருவாட்டு சாம்பாரை பற்றி பேச வேண்டிய சூழல் இருக்குது. எனவே தான் இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் இப்பொழுது பேசுகிறோம். திராவிடம் என்பது என்ன, தமிழ் தேசியம் என்பது என்ன, புரிகிற மாதிரி புரிகிறவங்களுக்கு சொன்னா புரியும். தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. திராவிடம் என்கிற சித்தாந்தத்தினுடைய முழு விவரங்களையும் தெரிந்த நபர்களுக்கு மீண்டும் நாம் பாசிச இந்துத்துவ சனாதன சங் பரிவார கும்பலின் கருத்தியலுக்கு ஆதரவாக நின்று பெரியாரையும் திராவிடத்தையும் எதிர்த்து பேசுகிற சில போலி தமிழ் தேசியவாதிகளை, சுயசாதி பெருமை பேசுகிற தமிழர்களின் அரசியலுக்கு பண்பாட்டிற்கு எதிரான நபர்களை இனம் காட்ட வேண்டிய, அடையாளப்படுத்த வேண்டியதற்காக இந்த கருத்தரங்கத்தில் நாம் இந்த தலைப்பில் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் மிக அழகா அண்ணன் திருமாவளவன் அவர் சொன்னார். நாங்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கோம், இருந்தாலும் சில பேர் வாயிலிருந்து வரப்போ அது கவனம் பெறும். இந்த கருத்தை நான் பல வருஷமா பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். சமீபத்தில் அண்ணன் திருமாவளவன் சொல்லி அது நெத்தி முத்தா அது பதிவு செஞ்சார். நாங்கள் எவ்வளோ நாள் சொன்னாலும் அது சரியாக போய் சேரல. ஒரு மாப் லீடரை சொல்கிறப்ப பட்டு போய் சேர்ந்துச்சு. திராவிடம் என்றால் என்ன? பல தேசிய இனங்களின் கூட்டு தொகுப்பே திராவிடம் என்று சொன்னார். ஆனால் நான் இன்னும் தாண்டி அதை தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பல தேசிய இனங்களின் கூட்டு தொகுப்பு மரபினமே திராவிடம். பல தேசிய இனங்களின் கூட்டு தொகுப்புனா உடனே நாடு எங்க இருக்கு? உனக்கு மொழி இருக்கா? உனக்கு என்ன அரசியல் இருக்கு? என்ன பண்பாடு இருக்கு? அப்படின்னு மைக்குக்கு முன்னாடி கத்திக்கிட்டு அரசியல் அறிவற்ற, அறிவியலுக்கு ஒவ்வாத, மானுடவியலுக்கு எந்த இடத்திலும் ஒவ்வாத கருத்துக்களை உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். வந்தான், விசாரிச்சான், ஆய்வு செஞ்சான், உலகம் முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுத்தாங்க, மக்கள் எப்படி வாழ்றான்னு முடிவு செஞ்சா, இந்த பூமி பந்து எப்படி இயங்குது, இதுல உயிரினம் எப்படி தோன்றியது, அந்த உயிரினத்தில் மனிதர்கள் எப்படி வந்தா, அந்த மனித உயிரினம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அந்த மனித உயிரினங்கள் பரிணாமம் அடைந்து மனித வளர்ச்சியில் எப்படிப்பட்ட நாகரிகங்கள் உருவானது, இந்த நாகரிகத்தின் அடிப்படையில் இந்த மக்களை எப்படி பிரிப்பது, அதை ஒரு அரசியலாக, அறிவியலாக எப்படி முன்வைப்பது என்பதற்காக அது உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி உருவாக்கி தேடி போய் உலகம் முழுவதும் சுத்தி திரிஞ்சு ஆய்ந்து அறிந்து படித்து கற்றறிந்து அந்த அடிப்படையில் ஒரு தீசிஸை ஒவ்வொருத்தரும் முன்வைச்சு அந்த அடிப்படையில் கருப்பினம் என்று ஒரு இனம், ரேஸ், வெள்ளை இனம், இவனுக்கு மாறா இருக்கிறான், இவனும் ஒத்து போக மாட்டான், கருப்பு என்பது பிளாக்கு, ஒயிட் இவன் வெள்ளையா இருக்கிறான், இவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று முடிவுக்கு வரான். அதன் பிறகு இது ரெண்டோட முடிச்சிடலான்னு பார்க்கிறப்ப மங்கோலியாவில இருந்து ஜப்பான், சீனா அப்படியே கீழே இறங்கி உள்ள வர வரைக்கும் என்னடா இங்க ஒருத்தன் இருக்கான், அவன் மூக்கு சப்பையா இருக்கு, குட்டையா இருக்கான், அவன் நிறம் வேற மாதிரி இருக்கு, இந்த ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிறான், இவனை எப்படா கூப்பிடுறப்ப மங்கோலிய இனம் என்று வரையறுத்து மூன்றாவது இனமாக உலகம் ஏற்றுக்கொண்ட அறிவியல் உண்மை, சயின்ஸ், ஜெனடிக், மரபு சார்ந்த தரவுகள் ரத்தத்தில் இருக்கலாம், முடியில இருக்கலாம், மூக்கில் இருக்கலாம், நிறத்தில் இருக்கலாம், உயரத்தில் இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு வகையில் இருக்கிற உதடு, மூக்கு, தொண்டை, பிடரி, வணங்கா கழுத்துன்னு சொல்லுவாங்க சில இனத்துல, சில பேர் உடம்போடு சேர்ந்து இப்படியே இருக்கும், எனக்கு இருக்கிற கழுத்து மாதிரி அவங்களுக்கு இருக்காது.
இப்படி ஒன்னு ஒன்னா பிரிக்கிறான். அப்புறம் பாலினத்தின் அடிப்படையில் ஆண் பெண், மூன்றாவது பாலினம் மூன்றா பார்க்கிறான். அப்ப நிறத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், உயரத்தின் அடிப்படையில் என்று பல வகையில் அவன் ஆய்ந்து இந்த மூணா தொகுக்கிறான். தொகுத்து உலகம் முழுக்கும் போயிட்டு இருக்க நேரத்தை தான் கால்டு கொண்டு வராது. 1816 இந்தியாவுக்கு வராது. 24 வயசுல வராது. வந்து இங்கே இருக்கக்கூடியதை பார்க்கிற போது அந்த மூன்று ஏற்கனவே தொகுத்து வைக்கப்பட்ட அறிவியல் சார்ந்த தரவுகளுக்கு மாறாக ஒரு தரவு இருக்கிறது, சாட்சியமா இருக்கிறது, ஒரு இனமா இருக்கிறது. அந்த இனத்திலும் பல்வேறு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் தென்கோடி முனையில் இருக்கக்கூடிய குமரி கண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும், இந்தியாவின் நடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும், இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ஒன்றாக இல்லை, வெவ்வேறாக இருக்கிறார்கள். இவர்கள் பேசக்கூடிய மொழி குடும்பங்கள் தென்னிந்தியாவில் இருப்பதை போல வட இந்தியாவில் இருப்பவர்கள் இல்லை. இந்த மொழி குடும்பமும் இந்த மொழி குடும்பமும் வேறாக இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று ஒட்டவில்லை. நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நீண்ட நிறைய பாரம்பரியம் இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது, ஒவ்வாமை ஒட்டாமையாக இருக்கிறது. எனவே இது வேறு இது வேறு என்று முடிவு செய்கிறார்கள். அதான் அவர் குறிப்பிடுறப்ப தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த ஏன் குறிப்பிட்டார்னு விளக்கம் சொல்லியிருக்காரு. படிச்சாதானே அறிவியலை படிச்சுட்டு எங்க வருது? மனப்பாடம் பண்ணி பேசுற உங்கள்கிட்ட நாங்கள் இதை அப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு வெள்ளைக்காரனா ஆகாது, தெலுங்குக்காரனா ஆகாது, மலையாளினா ஆகாது, வேற தமிழர் சாந்தி மத்தவெல்லாம் எங்களோட சேர்த்தியே கிடையாதுன்னு நினைக்கிட்டு போய் நான் என்னத்தை சொல்ல முடியும்? பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு அரசியல் பேசிட்டு இருக்கான். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே அரசியல், எல்லாம் ஒண்ணு ஒண்ணுன்றான். ஒரே சட்டம்ன்றான், ஒரே திட்டம்ன்றான், எல்லாம் ஒண்ணு ஒண்ணுன்றான். நீங்க பேசுறது என்ன? நீங்களும் ஒன்னே ஒண்ணுன்றீங்க. அதுதான் நாங்க தமிழர் 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 தமிழர்ன்றீங்க. தமிழர் அரசியல் நாங்கள் புறக்கணிக்கவில்லை. தமிழர் அரசியலை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைகளுக்காக போராடுவதை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு மக்களின் விடுதலைக்காக, அரசியலுக்காக நீங்க என்ன யுத்த களத்தில் நின்றாலும் உங்களோடு களம் கோர்த்து நின்று உயிர் தியாகம் செய்வதற்கு, ரத்தம் சிந்துவதற்கு தயாரா இருக்கும். ஆனா நீங்க பேசுற அரசியல் ஏற்கனவே பேசிய 2000 ஆண்டுகளாக எந்த சனாதனத்தை எதிர்த்து, மனுச்சட்டத்தை எதிர்த்து, ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து, வர்ணபேதங்களை எதிர்த்து, சாதியை எதிர்த்து, மனிதனுக்கு மனிதன் கீழாக நடத்தக்கூடிய இந்த மிக கொடிய தீண்டாமை என்கிற அந்த கொடிய கருத்தை எதிர்த்து, செயலை எதிர்த்து போராடி பெற்ற உரிமைகள். அது எதுல இருந்து வேறுபடுது? ஆரியத்திற்கு எதிர்ப்பத சொல்லாக வேறுபடுகிறது. பிராமணத்திற்கு எதிராக எதிர்ப்பத சொல்லாக இருக்கிறது. ரெண்டும் சமமா இல்லைன்னு ஒத்துக்க முடியாத நிலையில சமத்துவத்தை பற்றி பேசக்கூடிய அரசியலாக இருக்கிறது. சமூக நீதி இல்லை, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. சமூக நீதியை உருவாக்குவதற்காக, சமத்துவத்தை உருவாக்குவதற்காக, ஏற்றத்தாழ்வை களைவதற்காக திராவிடம் என்கிற சொல் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. உனக்கு என்ன சிக்கல்? நீ தமிழர்னு பேசிக்க, தமிழ்நாடுன்னு பேசு. அப்படி பேசினா கூட எங்களை மாதிரி யாரும் பேசுறது இல்லையாப்பா. தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கிய தந்தை பெரியாருக்கு நிகரா நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த ஊர்ல சுத்த முடியுமா? சாகர வரைக்கும் பேசினார். மூத்திர சட்டியை கையில வச்சுக்கிட்டு 1973 ஆண்டு தினகர்ல பேசுறப்ப கூட கடைசி நேரத்திலையும் தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கிய மாபெரும் தலைவர். அவரை எதிராக பேசி நீங்க என்ன சாதிச்சிட போறீங்க? யாருக்கு ஆதரவா போகும்? கருவாட்டு சாம்பார்னா நீங்க சொல்றீங்களே, கருவாட்டு சாம்பார்னு நான் சொல்றப்பா, நாங்க கருவாட்டு சாம்பாராவே இருந்துட்டு போறோம். ஆனா நாங்க சாம்பாரா இருக்க விரும்பல. நீங்க வெறும் சாம்பாருக்கு போறீங்க. புரியுதா உங்களுக்கு சாம்பார்னா யாருன்னு? வலதுசாரி சித்தாந்த அரசியலுக்கு போய் நிக்கிறீங்க.
வலதுசாரி அரசியலுக்கு போய் நிக்கிறீங்க. மதவாத சக்திகளுடைய அரசியல் வார்த்தைகளை நீங்களே பேசுறீங்க. எச் ராஜா பேசுறாரு, பெரியார் சிலையை உடைப்போன்னு, நீனும் பெரியார் சிலையை உடைப்பேன்ற. திராவிடத்தின் வழியாக வந்த கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக, திமுகவுடைய தலைவர் கலைஞர் இருந்தார்னா கலைஞருடைய ஆட்சியில் நடந்த குறைபாடுகளை சுட்டி காட்டுங்க. ஆனா ஒரு முன்னாள் முதலமைச்சர் தமிழினத்தினுடைய தலைவராக இருந்த அந்த ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவரின் சிலையை மூட்டை கட்டி தூக்கி போடுவேன்னு சொன்னா நீ சொல்றதும் எச் ராஜா சொல்றதும் என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசமே இல்லை. நீங்க இப்ப சாம்பாரா இருக்கிறதா எங்களுக்கு பிரச்சனை. இவ்வளவு மோசமா கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில நாம் பார்க்காத அவ்வளவு மோசமா இருக்கு. ஒரே ஒரு போட்டாங்க, தலைவர் மேதகு பிரபாகரன் அவரோட ஒரு போட்டா. அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஈரோட்டுக்காரரு திருப்பூர்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தார் ஒருத்தர். நான் சில பேர்லாம் பேர் சொல்ல விரும்பல. அவர் இலங்கை வழியா கப்பல்லையும் விமானத்திலையும் போய் யூரோப்ல தொழில் செஞ்சுட்டு இருக்கப்ப இலங்கையில இறங்கி விமானத்தில் இருந்தாலும் சரி கப்பலில் இருந்தாரு. அப்பெல்லாம் உடனே இப்போ இருக்க மாதிரி விமான போக்குவரத்துலாம் கிடையாது. அப்பெல்லாம் தங்கி இருந்து தான் வரணும். அப்போ இலங்கை வழியா போற விமானத்துக்கு வந்து 2-3 மணி நேரம் கூட ஆகும். ஆனால் 2000 காசு குறையும். அதனால அந்த விமானத்தை எடுப்பாங்க. இந்த பாய்களை வந்திருக்காங்க, உங்களுக்குலாம் தெரியும். அப்படி வணிகம் செஞ்ச ஒரு டெக்ஸ்டைல் துறையில் பெரிய முக்கியமான விவரம் அறிந்து அதில் பிஹெச்டி மாதிரி நல்ல பெரிய அளவில் இன்டர்நேஷனல் படிப்பு படித்த ஒருத்தர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போய் தொடர்பில் இருந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தவர் இலங்கை வந்தார். அவர் கொஞ்சம் ஆர்வம், தமிழ் தேசிய மேலேயோ தமிழ் இனத்தின் மேலே ஆர்வம் கிடையாது. புலிகளை பற்றி அடிக்கடி இலங்கையில் இறங்கி ஹோட்டலில் இருக்கிறப்ப மற்ற இடத்துல பரபரப்பாக செய்தி பேசப்படுறப்ப எப்படியாவது தலைவர் தேசிய தலைவர் ஐயா அண்ணன் பிரபாகரனை பார்க்கணும் அவருக்கு ஒரு ஆவல். எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு, பார்க்க முடியல. இப்படி பல முறை மிஸ் ஆகுது. தொடர்ந்து அவர் வந்து பல முறை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி அது கூடல, கை கூடல. அப்படி இப்படியே நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் அந்த வழியா போய் அதில் முக்கிய தளபதிகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ என்ன தொழில் செய்யற என்ன மாதிரி பார்க்கணும், சரி ஒரு நாள் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நேரத்தில் அவர் போய் பார்க்குறாரு. பார்க்குறப்ப நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் என்ன படிப்பு படிச்சிருக்கேன். அப்படியா, என்ன மாதிரி படிப்பு? டெக்ஸ்டைல்ஸில் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன். அப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க? நாங்கள் வந்து இந்தியா மட்டும் இல்லை, உலகம் மட்டும் இல்லை, இஸ்ரேல் உட்பட உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு நான் துணியில் பலவிதமான துணிகளை நான் வந்து வடிவமைச்சு தந்துக்கிட்டு இருக்கிறேன். உதாரணமாக வெப்ப பிரதேசத்தில் பாலைவனத்தில் ஒரு மிலிட்ரி மேன் இருக்கான் அப்படின்னா அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வியர்த்து கொட்டாமல் அது உறிஞ்சி அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் டெக்னாலஜி நான் உருவாக்கி வச்சுருக்கேன். காஷ்மீர் மாதிரி, லடாக் மாதிரி பெரிய மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய பனி பிரதேசம் உள்ள இடங்கள் மாதிரி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில இடங்களில் போய் பனி இருக்க இடத்துல போய் நீங்கள் போட்டிருக்க உடை அங்கே குளிராமல் இருக்கிறதுக்கு ஒரே உடை தான். எப்படி கூலிங் கிளாஸ் போட்டால் வெயிலுக்கு கூலாகவும் இரவுல நேரத்தில் குளிர்ச்சிக்கு தாண்டி வெள்ளையாகவும் எப்படி தெரியுதோ அது மாதிரி இந்த துணி தன்னை மாற்றிக்கொண்டு அந்த போர் வீரனுக்கோ அல்லது அந்த உடுத்தி இருக்கவங்களுக்கோ அது அந்த வெப்பத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றி கொடுக்குன்னு சொன்னது இவருக்கு ஆச்சரியம். தலைவருக்கு இவ்வளோ நேரம் என்னென்னமோ பார்த்துட்டு இதை எப்படி நம்ம மிஸ் பண்ணோம். உடனே தலைவர் ஆர்வமாக நீங்கள் வாங்க நம்ம தொடர்ந்து பேசினா அவரே ஆர்வமாக கூப்பிட்டு பல முறை பேசுறதுக்கான வந்து ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. அப்படி நெருக்கமாக ஆனப்ப ஒரு முறை இதெல்லாம் வரலாறு அண்ணன் குளத்துமணியனுக்கு தெரியும், அண்ணன் கோவை ராமச்சந்திரனுக்கு தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சவரை அண்ணன் சரிப்படுத்த தெரியும். அப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப அங்கேருந்து கடித போக்குவரத்து கொடுக்குறப்ப அவர் கையில் தான் கடிதம் வரும். அவர் கொண்டு வந்து இங்கே கொடுத்துருவார். யாரையும் பார்க்கணும், ஏதாவது ஒரு செய்தி அப்படின்னா அவர் தான் கொடுக்கணும். அந்த கடிதம் ராமகிருஷ்ணனுக்கு போவோம், சென்னையில் ஒருத்தருக்கு போவோம், இங்கே குளத்தூர் மணியண்ணனுக்கு போவோம். அவங்க சம்பந்தமாக தரவு பார்த்துட்டு ஆமாம் இவர் இன்னார், இவர் சரியில்லை, இவர் தப்பானவர், இப்படி அப்படின்னு அவர் பற்றின தகவலோடு சேர்த்து கொடுத்த பிறகு அவங்க அதுக்கப்புறம் முடிவெடுத்த பிறகு சந்திப்போல் வேறு எந்த தொடர்பும் வச்சுக்குவாங்க. அந்த அடிப்படையில் அவர்கிட்ட கொடுத்த ஒரு கடிதம் வந்து நம்ம ஆள் ஆமக்கடி அண்ணன் சீமான் கடிதம் வந்திருக்கு அவர் கையில்.
அதை கொண்டு போய் அண்ணன் குளத்தூர்மேன்ட்ட கொடுத்தோன்னா அவர் இதை வாங்கி பார்த்துட்டு என்னன்னே தெரியாமல் தூக்கி ஓரம் போட்டார். இதே வேலையாக இருக்குது, நமக்கு என்னப்பா இருக்கிற பிரச்சனையில் போட்டு அதை இதை செய்வோம்னு சொல்லி இந்த கடிதத்துக்கு பதிலும் போடல, ஒன்றும் போடல. இந்த டைமில் தான் இவரை சந்திக்கலாமா வேணாமான்னு புலிகள் தரப்புலேருந்து கேட்டு அனுப்பப்பட்ட கடிதம் இங்கே வந்து அந்த கடிதம் பார்வைக்கு பெறாமல், அது பரிசீலனை செய்யாமல், ஆய்வு செய்யாமல் இருக்கிற பட்சத்தில் இவர் கேட்காம கொள்ள அவங்க போயிட்டாரு. போகிற நேரத்தில் இவர் பார்க்கணும்னு முடிவு பண்ணுறப்ப மேதகு தலைவர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. எனக்கு தெரியும் ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே அந்த குடும்பத்தை சேர்ந்தவனும் அந்த சிங்கள இராணுவத்தை சேர்ந்த எவனுமே சரி என் தலைவன் தேசிய தலைவர் பிரபாகரனை இந்த அளவுக்கு கொச்சப்படுத்தினதே கிடையாது. இன்னமும் உயர்வா நினைக்கிறான், ஒரு மாவீரனா நினைக்கிறான், ஒரு தளபதியா நினைக்கிறான். இந்த உலகத்தில் இவரை போல ஒரு நபர் இல்லை என்பதை, இவரை போல ஒரு போராளி இல்லை என்பதை எதிரி ஒத்துக்கிறான். ஆனா இந்த கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் அவுத்து விடுறாரு. அவரு ரோல் கால் எப்படி இப்ப தமிழகத்தின் முதலமைச்சர் போன ரோல் கால் வண்டி வாகனம் வந்துருச்சு, கன்வாய் வந்துருச்சு, நவருங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி மிக துல்லியமா சரியான நேரத்தில், அதுவும் சிஎம் போறதில்ல, ராணுவம். அது அந்த ராணுவத்தில் இத்தனை செகண்ட்ல அது பாஸ் ஆகணும், இந்த இடத்துல இங்க போய் நிக்கணும்ன்றது திட்டமிட்டு நடக்கும். அந்த திட்டத்தில் 7 நிமிடம் கேப் இருக்கு. அந்த 7 நிமிடம் கேப் இருக்கப்ப இவர் பார்க்கணும் ஒத்தகால் நிற்கிறப்ப அதை போய் சொல்றாங்க, சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி வந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னப்ப யோசிச்சுட்டு சொல்லி பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுத்தது தான் மிச்சம். 3 நிமிஷத்துக்கு மேல கிடையாது. எத்தனை நிமிஷத்துக்கு மேல கிடையாதுங்க? 3. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, தயவு செய்து இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நோக்கி பாருங்க. மீது மிச்சம் இருந்தா சீமான் தரவுகளோட போட்டோம், நான் வேட்டு இல்லாம போறேன், நான் அரசியல் விட்டே போயிடுறேன், பொது வாழ்க்கை விட்டே போயிடுறேன். பதில் சொல்லியா? 3 நிமிஷம் கூட கிடையாதுங்க. 3 நிமிஷம் மொத்தமே இருந்தது 7 நிமிஷம். அந்த 7 நிமிஷம் ரோல் கால்ல 3 நிமிஷம் கூட கிடையாது. 3 நிமிஷத்துல பக்கத்துல நிக்கிறது போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ராணுவ சட்டப்படி, புலிகளின் சட்டப்படி போட்டோ எடுக்க அனுமதி கிடையாது, சந்திப்பதற்கு அனுமதி கிடையாது. இருக்கிற நேரத்தில் சரி ஒரு மனுஷன் வந்துட்டான், ஏதோ சினிமா டைரக்டர் தமிழ் மேல ஆர்வமா இருக்குன்னு சொல்றாங்களே என்று ஏற்கனவே ஒரு மேல கேட்டு கடிதம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு அந்த தரவுகள் வந்து சேராத நிலையில் சரி போறதான் போ வா அப்படின்னு நின்று ஒரு போட்டோ எடுத்ததுக்கு இம்புட்டாயா வண்டியாவா அவுத்து விடுவீங்க? ஏகே பாடிச்சுனா தடவி வச்சு கொடுத்தாரா, இவரு மடியில வச்சு தலையை ஊதி விட்டாரா, தடவி கொடுத்தாரா? அட பாதுகளா, வெக்கமா இல்ல? இதுக்கு பார்த்துட்டு கை தட்டுங்களா பச்சை பிள்ளைங்களா? அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு குழந்தைகள் தினம் உங்களுக்காக பாடம் எடுக்கணும்னு கருத்தரங்க வச்சிருக்கோம். பச்சை குழந்தைகளுக்காக, அரசியல் பச்சை குழந்தைகளுக்காக. 3 நிமிஷத்துல ஒரு போட்டோ எடுத்ததுக்கு உட்காந்துருக்க மனுஷனுக்காருங்க, அவர் வழக்கு வாங்கினவருங்க. நான் திருச்சியில் குண்டாசில் இருந்தேன். குண்டர் எனக்கு எல்லாம் நாங்க செஞ்சவெல்லாம் சும்மா உட்காந்துருக்கோங்க, உதவி செஞ்செல்லாம் சும்மா உட்காந்துருக்கோம், வழக்கு வாங்கினவங்களாம் சும்மா உட்காந்துருக்கோம், வாய் பட்டா போடுறவங்க இன்னைக்கு என்னமோ போயிட்டு இருக்காங்க. அவர் பாருங்க, நான் இவர் எப்படி நம்ம பார்த்துருக்கேன், கேஎம் ஷரீஃபை ஒரு டிஎஸ்பி தலைமையில் கூப்பிட்டு வருவாங்க. ஒரு இன்னைக்கு போலீஸை பார்த்தா பின்னாடி பெடரிகள் அடிச்சு ஓடுற நீ என்ன வெட்டி கம்பு சுத்திட்டு இருக்க? மான்கரா தேவா, மான்கரா தேவா? மான்கரத்தெல்லாம் வெளில வச்சுக்க, நாங்களாம் ரொம்ப மோசமான ஆளு, நாங்க களத்துக்கு இன்னும் வரல. வேணாம் வேணாம் வேண்டாம், தோலை உரிச்சிருவோம், அரசியல் தோலை உரிச்சிருவோம். என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க? வந்ததுக்கு எல்லாம் போனதுக்கெல்லாம் எங்களுக்கு இவ்வளவு நாள் கூட பேசல, எங்களுக்கு என்ன இப்ப செத்தப்பா படிக்கிற மாதிரி இருக்கு. நீ செத்து ரொம்ப நாள் ஆச்சு அரசியல்ல, ஒண்ணு இல்லாத உனக்கு பேசணும் அவசியம் இல்லை. ஆனா இனிமேலும் பேசக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். என்னையா பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுன்ற? உலகம் முழுக்க பச்சை பிள்ளைகளை கூப்பிட்டு 13, 14 வயசு பசங்களை கூப்பிட்டு வச்சு ஏமாத்தி எவனாவது ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியில தொடர்ந்து 6 வருஷத்துக்கு மேல இருந்தான்னு பாருங்க, எவன் இருக்க மாட்டான். ஏன்னா விவரம் தெரிஞ்சோன்னா அந்த கூட்ட விட்டு பறந்து போயிடும். ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ஏடி வெங்கடேசன்
யார் அவரு? சிறைக்கு போயிருக்கியா? சிறையை பார்த்திருக்கியா? வெண்டரில் இருந்திருக்கியா? 7.5 இருந்திருக்கியா? 20 இருந்திருக்கியா? இல்ல ஐசி பிளாக்ல இருந்திருக்கியா? ஐவி பிளாக்ல இருந்திருக்கியா? இல்ல இதுக்காக வழக்கு வாங்கி தண்டனை காணிட்டன் மாடல் இருந்திருக்கியா? இல்ல குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கியிருக்கியா? வாங்கினவங்க சும்மா வாயா பத்தி உட்கார்ந்துருக்கோம்யா. அப்ப நீ பேசுறனா உன்னை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நீ யாரு? நீ யாரு? அதான்டா சாம்பாரு இடதுசாரி அரசியல். பாசிச சனாதன சங் பரிவார கும்பலின் எடுபடி. சி டீம், பி டீம் இல்ல, ஏ டீம், நிழல். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? திராவிடம் உங்களுக்கு என்ன செஞ்சுச்சு? திராவிட சொல்லு பிடிக்கணும், தமிழர் பேசிட்டு போங்களேன். வேணாம் நீ இப்ப ஏன் திராவிடத்தை எழுத்து பேசுற? அவன் சொல்ற கருத்தை நீ சொல்ற. நீ யார்? யாரா நீனு? யார் நீனு? எவ்வளவு மோசமா இருங்க. பொறுக்கி இந்த பொறுக்கித்தனமான அரசியலை இப்படி ஏன் நம்ம ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும்? எவ்வளவு நாளுக்கு இதை ஏத்துக்க முடியும்? எவ்வளவு நாள் தான் கண்டு கணமே போக முடியும்? ஏகப்பாட்டி சிவன் எடுத்து சுட்டாரா? இவர் சாப்பிட்டு இருக்கப்ப பின்னாடியே உட்காந்து என்ன சாப்பிட்டாரு? இட்லி சாப்பிட்டாரா? சாம்பார் ஊத்தி சாப்பிட்டாரா? எவ்வளவு குவான்டிட்டி சாப்பிட்டாரு? அது கிண்ணத்துல சாப்பிட்டாரா? மண் சட்டில சாப்பிட்டாரா? ஈயத்துல சாப்பிட்டாரா? சகரத்துல சாப்பிட்டாரா? வாயில வந்துடும். எச்ச சட்டி எடுத்துக்கிட்டு உலகம் முழுக்கும் பிச்சை எடுத்து சாப்பிடுற உனக்கு தலைவரோட நீ சாப்பிட்டியா? 3 நிமிஷத்துல எப்படி சாப்பிட முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? இது மறைக்க முடியாத உண்மை, நல்லா தெரிஞ்சுங்க. ராணுவம், நீ பேசுற பேச்செல்லாம் இங்க எடுபடாது. ராணுவத்துக்கு ஸ்கொயர் உண்டு. எழுதுறான்னு நீ சொல்றீல, உண்டு. என்னன்னைக்கு யாரை எப்ப எப்படி சந்திச்சாங்க, எவ்வளவு நேரம் செஞ்சாங்க, எத்தனை செகண்ட் வரைக்கும் இருக்கும். நீ எங்கேயாவது வந்த, எங்க திரும்ப போன, விமானத்துல வந்தியா, பறந்து வந்தியா, நீச்சல் அடிச்சு வந்தியா, நடந்து வந்தியா, எல்லா தரவும் இருக்கு தம்பி. தம்பி எல்லா தரவும் இருக்கும். ஏமாத்த முடியாது, ஏமாத்த முடியாது. சும்மா திராவிடம், தேசிய இனங்களின் கூட்டு தொகுப்பு மரபிடம் தாண்டா திராவிடம். இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன பிளாக் சொல்ல முடியுமா? அன்பிற்குரிய சீமானவர்களே, நான் பிளாக்கா? சொல்லு. என் முடிய பாருங்க, என் முடிய பாரு, என் உயரத்தை பாரு, என் நிறத்தை பாரு. நான் பிளாக்கா? சரி விடு. நான் ஒயிட்டா? நான் வெள்ளையா? என் நிறத்தை பாரு, என் முடிய பாரு, என் மூக்க பாரு, என் வாய பாரு. நான் வெள்ளையா? சரி அதை விடு. நான் மங்கோலியனுமா? என் மூக்க பாரு, சப்பையாவ இருக்கு. என் உயரத்தை பாரு, நான் குட்டையாவா இருக்கிறேன். அந்த மூன்றுக்கும் மாறுபட்ட இன்னொரு மரபினம் இருப்பதைத்தான் திராவிடம் சொல்றோம். அந்த திராவிடம் அரசியல், அறிவியல், மானுடவியல். ஒபாமா போய் கேளு. ஒபாமா கேட்டான், பத்திரிகையாளர் கேட்டான், நீங்க என்னன்னு கேட்டான். ஐ ஆம் அமெரிக்கன், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சொன்னான். அவன் அமெரிக்கன் சொல்ல, நான் ஆப்பிரிக்காக்காரன் அமெரிக்காக்காரன் சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கருப்பினத்தை சேர்ந்த வெள்ளையினம் சொன்னான். ஏன்னா ஒபாமாவோடைய அம்மா வெள்ளையினம், ஒபாமாவோடைய அப்பா கருப்பினம். ரெண்டு அவனால தவிர்க்க முடியாது. ஒரு மொழியை கத்துக்கிட்டு, ஒரு பண்பாட்டை கத்துக்கிட்டு, ஒரு மொழி மக்களோட இணைஞ்சு ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்து, அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிறகு அந்த எதை சார்ந்திருக்கானோ அது பெற்றுக்கொள்வது என்பது இயல்பு, மரபு. ஆனா ஒரு ரேஸ், ஒரு மரபினம், கருப்பு என்னைக்கு வெள்ளை ஆகாது, வெள்ளை என்னைக்கு கருப்பாகாது. இது ரெண்டும் சேர்ந்து மங்கோலியனமா மாறாது. இவை மூணும் திராவிடமா மாறாது. நான் திராவிடன்டா, நான் திராவிடன். எனக்கு கூட்டு தொகுப்பு மரபினம், பல தேசிய இனங்கள். அது தமிழ் மொழியிலிருந்து வந்ததுன்னு ஒப்பிலக்கணத்தில் கால்டுவெல் சொல்றாரு. அவருக்கு முன்னாடி 1816 எல்லிஸ் சொல்லிட்டாரியா. இந்த சென்னை மாநகரத்தினுடைய பொறுப்புல இருந்த வெள்ளக்காரன் சொல்லிட்டான். வந்தவெல்லாம் தமிழ் படிச்சுட்டு அவன் மிக சரியா சொல்றான். நீ தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழர்னு சொல்லிட்டு நீ திராவிடத்தை எழுத்து பேசுற. நீ யாருக்கு எதிராக பேசுற? ஒருபோதும் ஏற்க முடியாது. ரொம்ப நாள் நீங்க ஏமாற்ற முடியாது ராஜா. உங்க பாணியில சொல்ற ராஜா, ரொம்ப நாள் நீங்க ஏமாற்ற முடியாது. உங்க படம் புட்டுக்குச்சு, உங்க படம் அவுட்டு.
ரீல் அறுந்துருச்சு, முடிஞ்சிருச்சு உங்க கதை. இனி திராவிடத்தை எதிர்த்து பேசி தமிழ்நாட்டில் ஒருத்தனும் ஜெயிக்க முடியாது என்பதற்கு அதனால ஒரு அறிவு தோலை கூட வேணாண்டாரு. நீங்க சும்மா இருங்க, நீங்க விடுங்க, நாங்க போறோம்னு சொல்லிட்டு தான் நான் சரி பண்ண இளமாரெல்லாம் போய் ஒரு பேட்டியை கொடுத்தோம். ஏன்னா நடிகர் விஜய் வந்து பெரியார் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் வச்சுட்டாரு, திராவிட அரசியல் தூக்கி பிடிச்சாரு. திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் இருந்தாரு. எப்பா திராவிடமும் தமிழ் தேசியம் உனக்கு கண்ணு தானே, அவர் சொல்லியிருக்காருல. உனக்கு பிரச்சனை திராவிடம்னா அதை விட்டுட்டு போக வேண்டியது ஓரமா? நீ பாஜக கார மாதிரி ஆர்எஸ்எஸ் கார மாதிரி உட்காந்துட்டு பேசியிருந்த லாரில போய் இடிச்சு சாவ, நடுவில் போய் சாவற. நீ லெப்ட்ல வா ரைட்ல வா. நீ மூல ரைட்ல இருக்காரா, மூல லெப்ட்ல வா. நீ தான் ரைட்ல நிக்கிற, நாங்களாம் லெப்ட்ல தான் நிக்கிறோம். நாங்க நேரா நிக்கல, நீ ரைட்ல நிக்கிட்டு நீ நேரா போவாதன்னு சொல்ல. நீ முதல்ல ரைட்ல இருந்து லெப்ட் வா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ரைட்னு தெரியுதா இல்லையா? அந்த ரைட்ல இருந்து முதல்ல இங்க வா, இங்க வா. எவ்வளவு நாளுங்க கதை விடுவீங்க? அதனால அதெல்லாம் ஏற்க முடியாது என்று சொல்லி திராவிட என்ற சொல் கூட்டு மரபினம் என்கிற அடிப்படையில் இருக்கு அப்படின்னா ஒபாமா சொல்ற அடையாளம் தான். ஒபாமா இன்னொன்னு சொன்னான், அவனுடைய சர்டிஃபிகேட்ல போய் பார்த்தீங்கன்னா அவன் கென்யன்னு இருக்கும். அதுதான் கமலா ஹாரிஸ்னு ஒருத்தவங்க இப்ப நின்று தேர்தலில் அமெரிக்காவில் தோத்தாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க ஊடகங்கள்லாம் இருந்துச்சு, இந்திய வம்சாவளி சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கருத்து கணிப்பெல்லாம் வெற்றி வாய்ப்பு. என்ன சொல்ற நீ? இந்திய வம்சாவளி. இப்போ அவங்கள போய் நோண்டி பாரு, 2 மரபினர் இருக்கும். இந்த 2 மரபினத்தில் அவன் மறைக்க முடியாது. மொழி வழி தேசிய இனம் என்பது தேசிய இனம். ஒரே மொழியை பேசக்கூடியவங்க கூட 2 நாடா இருப்பான், 3 நாடா இருப்பான். இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க, மொரீஷியஸ்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசுறாங்க. ஆனா தமிழ்நாடு, தாயக தமிழ்நாடு இது, அது ஈழத்தமிழ்நாடு, தமிழர் தான். அப்ப நீ சொல்ற வரையறைப்படினா ஒரே தேசிய இனம் எல்லை கொண்டது அப்படி இப்படின்னா நீ முதல்ல சண்டை போட்டு இலங்கையில போய் சண்டை போட்டு என்னமோ ஒரு ஏங்க அது என்னங்க அது ஒரு படை கட்டுறதுனால என்ன படங்க அது என்னங்க? ஆமாங்க, முதல்ல நெஞ்சிட்டு வாங்க, நீங்க நெஞ்சிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் 12 பேர் தமிழ்நாட்டு மீனவர் தூக்கிட்டு போய் வச்சு கொள்றான், வழக்கு போடுறான், பொய் வழக்கு போடுறான். இதற்காக நீ ஒரு போராட்டம் நடத்திருப்பியா? மீனவர்களுக்காக எந்த உட்காந்துட்டு அறிக்கை விடுறது, மைக்க நீட்டா பேசுறது, உனக்கு ஒரு கும்பல் தயார் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த கும்பல் உங்க செய்தியை மட்டும் எடுத்து போறதுக்கு உங்களுக்கு ஊடகத்தில் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கு. அங்க இருந்து ஒரு கட்டமைப்பு, இங்க நடுத்தரத்தில் வேற ஒரு கட்டமைப்பு, எல்லா கட்டமைப்பு வச்சுட்டு டெய்லி 5 நிமிஷம் நின்று 10 நிமிஷம் நின்று 2 கேள்வி கேட்டுட்டு நீங்க வேணா சீமான் பேச்ச கேளுங்க. ரிப்பீட் ரிப்பீட். இந்த ஒரு படம் மாநாடு ஒரு படம் வந்துச்சுல, அது ஒரே மாதிரி சொல்ல ரிப்பீட். சீமான் பேச்சில் சொன்னதே தான் சொல்லுவார். இந்த தோழர் திருமுருகன் காந்தி பேச்சை எடுத்து கேளுங்க. ஒன்றுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் மாறி இருக்கும். என்ன பொருளோ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அந்த பொருளுக்கு உரிய தரவுகளோடு பேசுவார். அந்த தரவுகள் யாரும் மறுக்க முடியாது. அது அம்பேத்கர் வழி வந்தவர், பெரியார் வழியில் வந்தவர். அதனால் ஆதாரம் வச்சுக்கிட்டு பேசுவார். நீ மற்றவங்க சொல்லி வச்சதையே திரும்ப மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரே பாட்டை திரும்ப 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 பாடி கேட்குறவங்க கேன என்ன சரி போங்க. அதனால் எனக்கு அந்த இவங்களை இன்னும் வேறு மாதிரி பேசணும். என்ன பண்ணுறது, அரசியலில் நாகரிகமாக வளர்ந்துட்டோம். வளர்ந்த வளர்ப்பு அப்படி ஒன்றை மாதிரி நாதாரி கூட்டமாக அலைகிற ஒரு கூட்டம் கிடையாது நாங்கள். நீ கண்டதையும் பேசிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்க ஆளும் நாங்களும் கிடையாது. சினிமாக்காரன் புத்தின்னு ஒன்னால மற்ற சினிமாக்காரனுக்கு சேர்த்த அவமானம். சீமானால இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஐயோ சினிமாக்காரங்களா எல்லாம் பொய் சொல்லுவாங்கன்ற அளவுக்கு ஆகி போச்சியா. கதை கதையா வண்டி வண்டியா விடுங்க. இப்போ ஏரோப்ளேன் கலக்கு விட ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயோயோயோயோயோ. நல்ல பெரியார் சொன்ன மாதிரி பகுத்தறி உள்ளவன் எவனாவது சீமான் பேச்சை கேட்டானா காரி துப்பாம எங்க போனா? நாங்களாம் பகுத்தறிவு கூட்டம், அதனால உன்னை காரி துப்பிட்டு இருக்கோம். நாங்களாம் பகுத்தறிவு கூட்டம், பகுத்து பார்க்கணும். நீ பொய் சொல்ற, வண்டி வண்டியா பொய் சொல்ற அப்படின்றதான் பேசுறோம். நீ யாருக்கட்டும், உங்க கூட்டாளி யாரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒன்று தெரிஞ்சுக்கண்ணு, திராவிடம் என்பதை தாண்டி ஒன்று நீங்க ஜெயிக்கவே முடியாது. பெரியார் இல்லாமல் இந்த மண்ணில் எதுவும் கிடையாது. பெரியார் மட்டும்தான் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. பெரியார் மட்டும் இல்லை, பெரியார் தாண்டி இருக்கிறாங்க. பாருங்க, இங்க
இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இதை தாண்டி இருக்கிறாங்க. அயோத்தாச பண்டிதர் இருக்காரு, தாத்தா ரட்டமலை சீனிவாசன் இருக்காரு, ஜான் ரத்னம் இருக்காரு, அது ஒரு பட்டியல் நீள் இருக்கு. பாரதிதாசன் இருக்கிறாரு, அது பட்டியல் நீளுது, நிறைய இருக்கு. ஆனா ஒரு அடையாளம், முதல்ல கருத்தியல் அடையாளம். அந்த கருத்தியல் அடையாளத்தோடு இன களத்தில் நின்று களத்தில் இனத்துக்காக நின்று போராடி அடைந்த அடையாளங்கள் தான் காட்ட முடியும். எல்லாத்தையும் வரிசையா போட்டு நொப்பி காட்ட முடியாது. அதனால எங்கள் அடையாளம் இவர் தாண்டா திராவிடம், அவர் தாண்டா தமிழ் தேசியம். இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் திராவிடம், தமிழ் தேசியம் தான். தமிழ் கூறும் நல்லுலகை வாழ வைக்கும், மீட்டெடுக்கும், விடுதலை பெற செய்யும், தமிழர்களின் தன்மானத்தை உயர்த்தி பிடிக்க, தமிழ்நாட்டு மக்களின் அரசியலை நிர்ணயம் செய்ய, ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் சுய நிர்ணய உரிமையோடு இறையாண்மை உள்ள தமிழ்நாடு அரசு என்று பெயர் பெற திராவிடமே இதுவரை ஈடு கொடுத்திருக்கிறது, களத்தில் நின்றிருக்கிறது, போராடி இருக்கிறது, தியாகம் செய்திருக்கிறது. அந்த தியாக வரலாற்றில் நாங்கள் நிற்கிறோம், உங்களை விடமாட்டோம். உங்கள் பொய் புரட்டுகளை தோலுரிப்போம் என்று சொல்லி திராவிடம் தமிழ் தேசியம் என்கிற அடிப்படையில் தமிழ் தேசியம் ஒரு தேசிய இன மொழி வழி இனம் என்று சொல்லி தந்த வாய்ப்பு நன்றி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.